பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆனா, காசு இல்ல, ஷாப் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம பார்க்க போறது, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல மீஷோ பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? ஜிஎஸ்டி வேணுமா? உண்மையிலேயே இது வேலை செய்யுமா? எல்லாத்தையும் ரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா 3 விஷயம் அவங்கள நிறுத்துது. 1. முதலீடு செய்ய பணம் இல்ல. 2வது, ஷாப் எடுக்க முடியாது. 3வது, பிஸ்னஸ் எப்படி நடத்தணும்னு தெரியாது. குறிப்பா ஹோம் மேக்கர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைம் இன்கம் தேடுற எம்ப்ளாயீஸ், இது எல்லாரோட காமன் ப்ராப்ளம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 3 ப்ராப்ளம்க்கும் மீஷோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க, மீஷோ 0% கமிஷன் வாங்குதான். அப்படின்னா அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? ப்ராடக்ட் வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க, கோடவுன் வேணான்னு சொல்றாங்க, டெலிவரி பாய் கூட தேவையில்ல. அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி நடக்கும்? இதுக்கு ஆன்சர் அடுத்த ஸ்லைடில் புரியும். முதல்ல மீஷோனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். 2015ல் ஸ்டார்ட் ஆன ஒரு இந்தியன் கம்பெனி. இப்போ இந்தியாவிலேயே கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் ரொம்ப பாப்புலர். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாக ப்ராடக்ட் செல் பண்ணுற பிஸ்னஸ் மாடல் தான் இதோட ஸ்ட்ரென்த். பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கேட்லாக்லேருந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, உங்களுக்கு வேண்டிய ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணி ப்ராடக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். கஸ்டமர் ஆர்டர் போட்டதும் டெலிவரி, ஷிப்பிங், ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் மீஷோ பார்த்துக்கும். உங்கள் வேலை ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது மட்டும். ரெஜிஸ்டர் பண்ண என்ன வேணும்? பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் பொதுவாக 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போது பிக்னர்ஸ் அதிகமாக கேட்குற ஒரு கொஷினை பார்க்கலாம். ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸ் செய்யலாமா? எஸ், ஜிஎஸ்டி இல்லாமல் இஐடி மூலம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் செல் பண்ண முடியும். பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆன பிறகு ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க செல் பண்ணலாம். அதனால ஆரம்பத்திலேயே ஜிஎஸ்டி இல்லைன்னு பயப்பட வேண்டாம். இப்போ முக்கியமான விஷயம், ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபார்முலா ரொம்ப ஈஸி. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராடக்ட் காஸ்ட் மைனஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மைனஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீ. மீதம் இருப்பது தான் உங்கள் ப்ராஃபிட். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வைங்க, மீஷோ 0% கமிஷன் வாங்குதுன்னா ஃப்ரீ பிஸ்னஸ்னு அர்த்தம் கிடையாது. ஷிப்பிங் ஃபீ, பிளாட்ஃபார்ம் ஃபீ இவை இருக்கும். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு saree செல்லிங் ப்ரைஸ் 450, சப்ளையர் ப்ரைஸ் 250, ஷிப்பிங் மற்றும் ஜிஎஸ்டி 45, பிளாட்ஃபார்ம் ஃபீ 25. அப்படின்னா ஒரு ஆர்டருக்கு ப்ராஃபிட் 130, அதாவது கிட்டத்தட்ட 29% மார்ஜின். இப்போ திங்க் பண்ணுங்க, ஒரு ஆர்டருக்கு 130 ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் வந்தால் 1300, ஒரு வாரத்துக்கு 9100, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 39,000. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி இருக்குது. எல்லா ஆர்டர்ஸும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. 15 to 20% வரை ரிட்டர்ன்ஸ் வரலாம். அதனால பிளானிங் பண்ணும்போது இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னா 3 விஷயம் முக்கியம். முதல்ல, ஒரே கேட்டகரியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அல்லது சாரீஸ். 2வது, காம்படிட்டர் ப்ரைஸ் பார்த்து ஸ்மார்ட் ப்ரைசிங் பண்ணுங்க. 3வது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இவைகளை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் இல்லாமல் சேல்ஸ் வராது. இப்போ ஒரு கோயம்பேட்டூர் ஹோம் மேக்கரோட கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். அவங்க 2 to 3 ஆர்டர்ஸ் பர் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணாங்க. கன்சிஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 6 மாதத்தில் அவங்க ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 ஆர்டர் வரைக்கும் எடுத்தாங்க. இதோட லெசன் கன்சிஸ்டன்சி. ஓவர் நைட் சக்ஸஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் போதும். ஜிஎஸ்டி இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம். ப்ராஃபிட் ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். ரிட்டர்ன் பஃபர் வைத்தே பிளான் பண்ணணும். ஒரே கேட்டகரியில் ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் பர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட், கொஞ்சம் பேஷன்ஸ், அவ்வளோதான். சின்னதாக ஆரம்பித்தாலும் தொடர்ந்து செஞ்சால் பெரிய பிஸ்னஸாக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பிஸ்னஸ் தொடர்பான இது போன்ற ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து மீஷோ ரிட்டர்ன் ரேட்டை எப்படி குறைக்கலான்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன்.
அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.